நெடியோன் வணக்கம். இன்று நாம் வந்துள்ள இடம் திருநெல்வேலி குலசேகர பெருமாள் அல்லது வெட்டும் பெருமாள் பாண்டியர் என்று அழைக்கப்படும் ஒரு 1550களில் திருநெல்வேலி பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னனின் பகுதிக்கு தான் வந்திருக்கோம். கயத்தாறு, கடம்பூர், கொற்கை, தூத்துக்குடி, அதாவது தூத்துக்குடியும் கொற்கையும் ஒன்றுதான் அன்று. அதே போன்று அங்கிருந்து கிழக்கு கடற்கரை முழுவதுமாக கன்னியாகுமரி வரை உள்ள பகுதியை இவர்தான் முழுவதுமாக ஆட்சி செய்தால் இவரின் ஆட்சியானது ஒரு பெரும் பகுதியை அன்று ஆட்சி செய்து வந்திருக்கின்றார். இவர் மதுரையிலிருந்து ஆட்சி செய்த நாயக்க மன்னர்களுக்கு அடிபணியாமலும் அதே போன்று கப்பம் தராமலும் நீண்ட நெடிய காலம் இந்த பகுதி தன்னிச்சையாக இயங்கி கொண்டிருந்திருக்கின்றது. ஆகவே மதுரையிலிருந்து செயல்பட்ட நாயக்க மன்னர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு மொழிகள் நிலை தொடர்ந்து காணப்பட்டது. இளவேலங்காலில் மிகப்பெரிய போரும் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1551 1563 வரை அந்த 12 ஆண்டு காலம் பல இடங்களிலும் போர் நடைபெற்று கடைசியில் கயத்தாறு, கடம்பூர் பகுதியில் அவர்கள் வீழ்ந்தார்கள். இந்த போரில் அவ்வாறான முக்கியமான ஒரு போர் நடைபெற்ற இளவேலங்கால் பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பகுதியில் பல கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன, அதாவது பிற்கால கல்வெட்டுகளாக இருக்கின்றன. ஆனால் அந்த கல்வெட்டுகள் அமைந்துள்ள இடமும் போர் நடந்த இடமும் அங்கு காணப்படும் கோவில்களும் மிக பழமையான கோவில்களாக காணப்படுகின்றன. கடம்பூரில் பெருங்கர்ணீஸ்வரர் கோவில் காணப்படுகின்றது. அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை ஏற்கனவே படியெடுத்து நான் வெளியிட்டிருந்தேன். அங்கு எந்த பாண்டிய மன்னன் இந்த கோவிலை கட்டினான், யார் யாரெல்லாம் தானம் கொடுத்தார்கள், அந்த ஆட்சி பகுதி எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை வெளியிட்டுள்ளேன். பார்க்காதவர்கள் காணொலியில் நான் கீழே பொருளடக்கத்தில் அதன் இணைப்பை தந்துள்ளேன், சென்று பார்த்துக் கொள்ளவும். இப்பொழுது நாம் கடம்பூருக்கு அருகில் உள்ள கோடங்கால் என்ற இடத்தில் பெருமாள் கோவில் ஒன்றும் காணப்படுகின்றது. அங்குதான் இருக்கின்றோம். அங்கிருந்து நாம் இளவேலங்காலை நோக்கி இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வலப்பக்கமாக நாம் பார்த்தால் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த ஆலமரம் ஒன்றே சாட்சி இது மிக பழமையான ஊர் என்பதற்கு. இந்த பகுதி நாயக்க மன்னர்களின் முழு கட்டுப்பாட்டுக்கு வரும் முன் இந்த பகுதியில் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியானது மிகவும் செழித்து வலிமையுடன் காணப்பட்டது. இந்த பகுதியும் அவர்களின் கீழ்தான் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பகுதியில், அதாவது மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சி முழுவதுமாக ஏற்பட்ட பிறகு அவர்களின் குடியேற்றம் பெருமளவில் இந்த பகுதியில் காணப்படுகின்றன. அதை பற்றி அதாவது விஜயநகர விஸ்வநாத நாயக்கர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அங்கிருந்து பல தொகுதி மக்களை அழைத்து வந்து கயத்தாறு, அதாவது ஆசூர் நாட்டு பகுதியில் குடியேற்றியதாக தெரிவிக்கின்றார். இப்பொழுது கிட்டத்தட்ட நாம் இளவேலங்கால் பகுதிக்கு வந்துவிட்டோம். இளவேலங்காலில் உள்ள அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இளவேலங்காலில் 2 கோவில்கள் அந்த இடத்தில் காணப்படுகின்றன. அந்த கோவில் மிக முக்கியமான கோவில்களாக இருக்கின்றன. கருப்பண்ணசாமி கோவில் ஒன்று, அடுத்து வெளியப்பா சாத்தாங்கோவில். இந்த கோவில்கள் அதாவது மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக கருப்பண்ணசாமி கோவில் காணப்படுகின்றது. இப்பொழுது நாம் இளவேலங்காலில் வெளியப்ப சாத்தா மற்றும் கருப்பசாமி கோவிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இந்த கோவிலிலும் சில கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. 2 தூண்களில் உபயம் கொடுத்ததாக இருக்கின்றது. 1084வது வருஷம் கொடுக்கப்பட்டதாகவும் இதுவும் 1084வது ஆண்டு கொடுக்கப்பட்டதாகவும் உபயம் என்ற வார்த்தை கீழே வருகின்றது. இதில் ஓணமாங்குளம் என்ற பெயரும் வருகின்றது. ஓணமாங்குளம் இதன் அருகில் உள்ள ஊராகும். அது ஆசுப்ப என்று ஒருவரின் பெயர் வருகின்றது. அதே போன்று இதில் உள்ள கல்வெட்டுகளில் உள்ள பெயர் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இதுவும் மிக பழமையான கோவிலாக காணப்படுகின்றது. அப்பொழுது உபயம் கொடுத்ததை அவர் எழுதி வைத்துள்ளார். சாத்தாங்கோவிலானது, வெளியப்ப சாத்தாங்கோவிலானது இதற்கு மணி அடிச்சாச்சு. இது வெளியப்ப சாத்தாங்கோவிலானது இதற்கு இந்த பக்கமாக அமைந்துள்ளது. அதாவது இதன் வடபகுதியில் அமைந்துள்ளது. கோவிலின் வடபகுதி. இந்த கோவிலானது உங்களுக்கு வாசல் வடக்கு பக்கமாக இருக்கின்றது. வெளியப்ப சாத்தாங்கோவில் அந்த வாசலானது கிழக்கு பக்கமாக திரும்பி காணப்படும். இந்த கல்வெட்டுகளில் உள்ள ஆண்டானது கொல்லம் ஆண்டு 1084, அதாவது 1907. 1907 இந்த கருப்பண்ணசாமி கோவில் மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. முன்பு எந்த கோவிலாக வணங்கப்பட்டது என்பதை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 1550 வாக்கிலேயே இந்த கோவில் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் இதன் பழமை, இதனுடைய கட்டுமான அமைப்பு, இந்த பகுதியில் உள்ள இருப்பு, போர் நடந்த விதம், இங்கு உள்ள பழமை, அதை வைத்து நாம் சொல்ல இயலும். இந்த கோவில்களில் தான் இதுவும் பழமையான கோவிலாக தெரிகின்றது. இதில் இந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இங்குதான்
வெங்கலகாசனுக்கும் மற்றும் வெட்டும்பெருமாள் பாண்டியர்களுக்கும் கிட்டத்தட்ட 1550 வாக்கில் போர் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலும் மிக பழமையான கோவிலாக காணப்படுகின்றது. ஏனெனில் இந்த கல் எல்லாம் பழமையான கல்லாக தான் இருக்குது. இந்த கல்லும் பழமையான கல்லாக தான் இருக்குது. அதை போல் இங்கே உள்ள சில கற்களும் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல இந்த முன்னாடி சில கல் இந்த இடத்துல காணப்படுது. கோவிலுடைய பழமையான கற்களாக இருக்குது. ஒருவேளை அந்த கோவில் பெரிய நிலையில் இருந்து வேறு ஒரு சில கோவிலை என்னப்போ அது உடைக்கப்பட்ட நிலையில் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கலாம். அப்படியானது அல்லது இந்த தூணானது மிகவும் நீளமாக இந்த மண்டபமானது இருந்ததற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை வைத்து அந்த இந்த கோவில் துண்டுகளும் வெளியே காணப்படுகின்றன. இப்ப நம்ம இந்த வெளியப்ப சாத்தாங்கோவிலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலும் எவ்வளவு பழமை என்பதை பற்றி தெரியவில்லை. இப்பொழுது இந்த பகுதி மக்களால் இது வழிபடப்பட்டு வருகின்றது. இப்ப அந்த கோவிலுக்கு முன்னாடி சரியா நம்ம போய் சேர்ந்துட்டோம். இளவேலங்காலில் அமைந்துள்ள இந்த வெளியப்ப சாத்தாங்கோவிலானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருப்பதால் இராணுவ முக்கியத்துவம், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அன்று இருந்திருக்க வேண்டும். இவ்வாறு இந்த 2 கோவில்கள் அமைந்திருக்கும் பகுதியானது மிக பழமையான பகுதியாக காணப்படுகின்றது. அன்று போர் நடந்த பிறகு இந்த கல், அதாவது இந்த பகுதியில் நடுக்கற்கள் வைக்கப்பட்டன. இங்கிருந்து பாண்டிய மன்னர்களின் படையும் அவர்களும் இங்கிருந்து அவர்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த கோவில்களானது பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து மாற்றமடைந்திருக்க வேண்டும். அந்த கற்கள், இந்த கோவிலின் கற்களானது இந்த பகுதியை சுற்றி காணப்படுகின்றது. அந்த கோவில் தான் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டதாக, அதாவது அவர்கள் 1907 வாக்கில் இந்த கோவிலை எடுத்து கட்டியுள்ளார்கள். அப்பொழுது கருப்பண்ணசாமியாக இந்த கோவிலானது கட்டப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து இந்த கோவில் கருப்பண்ணசாமியாக வழிபடப்பட்டு வருகின்றது. 1907 உபயம் கொடுத்தவரின் பெயர், ஆண்டு என்று தெளிவாக அனைத்தும் இந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இந்த கோவில் இன்று மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. கருப்பண்ணசாமி ஆயுதம் ஏந்தி மிக கம்பீரமான தோற்றத்துடன் குதிரையில் அமர்ந்திருக்கின்றார். இந்த கோவிலும் மிக அழகான ஒரு சிறிய கோவிலாக இருந்தாலும் அழகான தோற்றத்துடன் இருக்கின்றது. இப்பொழுது நாம் இங்கிருந்து எங்க போவோம் பார்த்தா ஓணமாங்குளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஓணமாங்குளத்தில் ஒரு கல்வெட்டானது, அதாவது ஒரு கல்வெட்டு சாலையின் ஓரத்தில் குளக்கரையில் காணப்படுகின்றது. இந்த கல்வெட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வெட்டு ஒரு சுமைதாங்கி கல் தான். ஆனா இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு கலாச்சாரத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அது என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னு இருக்கோம். அங்கு ஒரு பெண், அதாவது அவள் இறந்துபட்ட பின் அவளுக்காக அந்த கல்வெட்டானது சுமைதாங்கி கல்லாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை நோக்கி தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். இளவேலங்காலிலிருந்து ஓணமாங்குளத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் சென்ற பிறகு அந்த கல்வெட்டில் என்ன உள்ளது, அந்த கல்வெட்டு எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நான் தெரிவிக்கின்றேன். மிக முக்கியமான இடத்தில் இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. இளவேலங்கால் போர் நடந்து இந்த பகுதியே கலவர காலத்தில் இருந்திருக்கலாம். அனைத்து மக்களும் பல இடங்களுக்கும் குடிபெயர்ந்து சென்றிருக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இப்ப அந்த கல்வெட்டு இருக்கிற பகுதிக்கு நம்ம பக்கத்துல வந்துட்டோம். இந்த குளத்தின் கரையில் தான் அந்த கல்வெட்டு காணப்படுகின்றது. முன்பு அது சுமைதாங்கி கல்லாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஒரே ஒரு கல் மட்டும்தான் நேராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த கல்வெட்டு எழுதப்பட்ட கல். எஞ்சிய கற்கள் சிதிலமடைந்து உடைந்து போயிருக்கலாம். இந்த கல் மிக முக்கியமான ஒரு சாலையில், அதாவது திருநெல்வேலியிலிருந்து மதுரை செல்லும் பெருவழித்தடத்தில் அமைந்திருப்பதால் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பாதையில் அமைந்திருக்கின்றது. அந்த முக்கியத்துவம் இந்த கல்லுக்கு இப்பொழுது கிடைக்கின்றது. இந்த கல் அமைக்கப்பட்டிருக்கும் இடமும், அதே போன்று போர் நடந்த இடமும், இளவேலங்கால் போர் நடந்த இடமும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றது. இப்போ அந்த குளத்தில் கரையில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த சுமைதாங்கி கல் கிபி 1934 வைத்ததாக இதில் எழுதப்பட்டுள்ளதுபடி தெரிகின்றது. அதாவது கொல்லம் ஆண்டு 1111 ஆண்டு ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஓணமாங்குளம் தலையாரி முத்தையத்தேவர் மகள் செல்லப்ப தேவர் ஸ்திரீ, அதாவது அவருடைய மனைவி குப்பாயம்மாள், அதாவது அவர் சூழ்கொண்டு இறந்ததாக கல்வெட்டுக்களின் மூலம் தெரிகின்றது. அதன் நினைவாக இந்த சுமைதாங்கி கல்லானது இங்கு வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, அந்த கல் இங்கு வைக்கப்பட்டுள்ள கல். இந்த கல் தான் சுமைதாங்கி கல்லாக அவருடைய நினைவாக இவர்கள் அன்று வைத்துள்ளார்கள்.
இந்த கல் இந்த குளத்தின் கரையில் காணப்படுகின்றது. இந்த குளத்தின் இந்த பக்கம் ஒரு ஆலமரம் இருக்குது, அதேபோல் அந்த பக்கமும் ஒரு ஆலமரம் காணப்படுகின்றது. இந்த கரைக்கு மேற்கு பக்கமாக குளமானது அமைந்துள்ளது. தெற்கு பக்கத்தில் இளவேலங்கால் அமைந்துள்ளது, வடக்கு பக்கத்தில் ஓனமாங்குளமானது அமைந்துள்ளது. இவ்வாறு இந்த முக்கியமான ஒரு இடத்தில் சாலையின் ஓரமாக இந்த கல்லானது வைக்கப்பட்டுள்ளது. தெளிவாக நமக்கு இந்த கல் நமக்கு தெரிகின்ற இந்த கல் தான் அது. 1931ஆம் ஆண்டு இந்த ஓனமாங்குளத்தில் தலையாரியாக இருந்த ஒருவரின் மகள் இறந்து போன பொழுது, அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த பொழுது இறந்து போயிருக்கிறார். அவரின் நினைவாக அவரின் தந்தையும் அவரின் கணவரும் இந்த கல்லை இங்கு வைத்திருக்கிறார்கள். சுமைதாங்கி கல்லாக இருந்திருக்கின்ற இன்னைக்கு ஒரு கல் மட்டும்தான் இருக்குது. சுமைதாங்கி கல்லில் மிச்சம் உள்ள 2 கல் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. அவர்களின் நினைவாக இந்த சாலை ஓரத்தில் அந்த கல்லானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரானது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. திருநெல்வேலியிலிருந்து மதுரை செல்லும் வணிக பாதையில், முக்கியமான வணிக பாதையில் இந்த வழியானது அமைந்துள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உள்ள பெருவழி தடத்தில், முக்கியமான பெருவழி தடத்தில் இந்த வழி அமைந்திருக்கின்றது. திருநெல்வேலியிலிருந்து நீங்கள் மதுரை போனால் இதான் முக்கியமான பாதை, இந்த வழியாக தான் போகணும். அந்த பாதையில் தான் இது அமைஞ்சிருக்கு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளவேலங்காலில் வெங்கலஹாசன் என்று சொல்லப்படும் விஸ்வநாத நாயக்கருக்கும், அதே போன்று தமிழ் மன்னனான கயத்தாகு பாண்டியர்கள் என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி பாண்டியர்களுக்கும் சண்டை நடந்த பொழுது இந்த ஊரில் தான் சண்டை நடைபெற்றிருக்கின்றது, இளவேலங்காலில். அந்த இடம் இங்கு தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே அக்காலத்தில் இந்த பாதையும் இந்த ஊரும் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன். இந்த கல்லில் இதான் எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த பகுதிகளில் பல இடங்களிலும் கற்கள் காணப்படுகின்றன. இப்பொழுது இந்த சுமைதாங்கி கல் அமைந்திருந்த கல்வெட்டுக்களை பார்த்தோம். தென்னம்பட்டியை நோக்கி செல்கின்ற முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா அங்கு கட்டப்பட்டுள்ளது. அதாவது இது பழமையான கோவில். இப்பொழுது அது பராமரிப்பு பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. ஆனால் அந்த கோவில் அங்கேயும் ஒரு சுமைதாங்கி கற்கள் ஒரே இடத்தில் காணப்படுகின்றன. அந்த இடத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியும் வெட்டுமருமாள் பாண்டியருக்கும் அதே போன்று வெங்கலஹாசன் என்று சொல்லப்படும் விஸ்வநாத நாயக்கருக்கும் போர் நடந்த பகுதியில் மிக முக்கியமான பகுதியாக இருந்திருக்கின்றது. இன்று இந்த பகுதியில் தமிழர்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள். இப்ப நம்ம தென்னம்பட்டிக்கு வந்தாச்சு, அந்த வழியாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கதான் அந்த கல்வெட்டானது காணப்படுகின்றது. அதாவது சுமைதாங்கி கல்லும் அந்த கோவிலும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஊர் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. இப்பொழுது இந்த ஊரில் கருவேப்பிள்ளை விவசாயமானது முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. இதான் அந்த சுமைதாங்கி கல் இருக்கும் இடம். இதை சுற்றி எல்லா இடங்களிலுமே கருவேப்பிள்ளை விவசாயம் தான் நடைபெறுகின்றது. இந்த கல்லை போய் பார்க்க முடியல, ஏன்னா மழை காலத்துல நிறைய செடியெல்லாம் முளைச்சு புதர் செடிகள் இருந்தன. பாம்புகள் போன்ற விஷ ஐந்துகள் இருக்கும் காரணத்தால் கோடை காலத்தில் சுத்தப்படுத்தி அந்த கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டது, சுமைதாங்கி கல் யாருக்காக வைக்கப்பட்டது, எப்போது வைக்கப்பட்டது, அதன் செய்தி என்ன என்பதை பின்னர் நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது இந்த இடத்திலிருந்து பெருமாள் கோவில் இருக்கும் இடத்தை நோக்கி நாம் போகின்றோம். இந்த பெருமாள் கோவிலும் மிக பழமையான கோவிலாக இருக்கின்றது. கட்டிட அமைப்பும் அதே போன்று அங்கு உள்ள கற்களை வைத்து பார்த்தால் மிக பழமையான கோவில். ஆனால் இது மிக சிறிய கோவில் தான், ஆனால் இது மிக பழமையான கோவிலாக இருக்கின்றது. இந்த கோவில் இப்பொழுது பராமரிப்பு பணி நடைபெற்று வருகின்றது. இதன் உள்ளே இருந்த அதாவது சிலைகள் வெளியே எடுத்து ஒரு சிறிய அறை கட்டப்பட்டு அங்கே வைக்கப்பட்டுள்ளது. கோவிலானது மீள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன, பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. அதே போன்று கோவிலின் அனைத்து பகுதிகளும் சுத்தப்படுத்தப்பட்டு தளமும் அமைக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த கோவிலில் குடமுழுக்கு பணிகள் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்ப அந்த கோவிலை தான் நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இதோடைய சுவர் அமைப்பை நீங்க பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது. இப்பொழுது பல இடங்களிலும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் சிதிலமடைந்திருந்ததோ அந்த பகுதிகள் பெயர்த்து எடுக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ளன. மிக அழகிய தோற்றம் கொண்டதாக காணப்படுகின்றது. மிக சிறிய கோவிலாக இருந்தாலும் இந்த பெருமாள் கோவில் மிக அழகிய தோற்றம் கொண்டதாகவும் அதே போன்று வெளியே கொடிமரமும் காணப்படுகின்றது. ஒரு மிக சிறிய கோவில் தான், ஆனாலும் மிக முக்கிய இடத்தில் அமைந்துள்ளது.
அந்த வகையில் இந்த கோவில் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. கயத்தாறு மற்றும் கடம்பூர் ஆகிய 2 பகுதிகளுக்கும் அருகே இருப்பதால், திருநெல்வேலி செல்லும் சாலையில் இருப்பதால் பாண்டியர்களின் மிக முக்கியமான ஒரு இடத்தில் அன்று இருந்திருக்க வேண்டும். கயத்தாறு பாண்டியர்களுக்கு, அதாவது ஆசி நாட்டு பாண்டியர்களுக்கு. இந்த பகுதியின் பெயரானது கடம்பூர் கல்வெட்டில் வருகின்றது. அதாவது பெருங்கர்ணீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. அதாவது ஐரம்பட்டி என்று இன்று அழைக்கிறார்கள், ஆனால் ஐரவேலி என்று அவர்கள் அன்று குறிப்பிட்டுள்ளார்கள். இளவேலங்காலும் அந்த கல்வெட்டில் வருகின்றது. அதை வைத்து நாம் பார்த்தால் இந்த பகுதி மொத்தமுமே கயத்தாறு பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாகவும் ஆசி நாட்டு ஆட்சி பகுதியாகவும், அதே போன்று கடைசியில் திருநெல்வேலி குலசேகர பெருமாள் வெட்டும் பெருமாள் பாண்டியரின் ஆட்சி பகுதியாகவும் நிச்சயமாக இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் அடுத்த பகுதியில் கடம்பூரில் மேலும் ஒரு சிவன் கோவில் காணப்படுகின்றது. அதே போன்று குருமலையிலும் ஒரு சிவன் கோவில் காணப்படுகின்றது. அந்த 2 கோவில்களும் கல்வெட்டுகளும் ஒரு கோவில் மட்டும் காணப்படுகின்றது. அந்த கல்வெட்டுகள் சொல்லும் செய்தி என்ன, அதே போன்று குருமலையில் உள்ள சிவன் கோயிலின் பழமை என்ன என்பதை பற்றி, அதுவும் ஆசி நாட்டு பகுதியில் வருவதால் அதுவும் முக்கியத்துவம் அடைகின்றது. அதை பற்றி அடுத்த பகுதியில் நான் விரைவாக தெரிவிக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நன்றி, வணக்கம்.